ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்க அப்படின்னா 5 ஜாப்ஸ் போஸ்ட் பண்ணிருக்காங்க. அது என்னன்னு பாக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஜாப் அப்டேட்ஸை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் டெய்லியும் போடுற ஜாப் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஆகும். ஸோ என்ன ரோல்னு பாத்தீங்க அப்படின்னா பிக் டேட்டா இன்ஜினியர்னு கொடுத்துருக்காங்க. லொகேஷன் பாத்தீங்கன்னா பெங்களூர். இது வந்து ஃபுல் டைம் ஜாப் தான். ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஜாப் டிஸ்கிரிப்ஷன், உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கணும், உங்க ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே நீங்க கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 5 ஜாப்ஸ்க்குமே அப்ளை பண்றதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா பாஸ்வேர்ட் கேட்கும். ஸோ பாஸ்வேர்ட் வந்து இந்த வீடியோட ஸ்க்ரீன்ல நான் டிஸ்பிளே பண்றேன். ஸோ ஃபுல் வீடியோ பாருங்க, அப்பதான் உங்களுக்கு பாஸ்வேர்ட் கிடைக்கும். ஸோ அந்த பாஸ்வேர்டை நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க்ல என்டர் பண்ணிட்டு அன்லாக் லிங்க் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு பாத்தீங்க அப்படின்னா இங்க அப்ளை நவுன்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஆல்ரெடி இந்த கம்பெனில அப்ளை பண்ணி பாஸ்வேர்ட் என்டர் பண்ணி சைன் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு வேளை நீங்க நியூ யூசரா இருந்தீங்க அப்படின்னா இங்க கிரியேட் அக்கௌண்ட் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க சைன்க்கு வந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது என்டர் பண்ண இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் என்டர் பண்ணி சைன் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியதா. ஸோ இப்படிதான் அப்ளை பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ஜாப் பாத்தீங்க அப்படின்னா டெக்னிக்கல் இன்ஜினியருக்காக ஜாப் போஸ்ட் பண்ணிருக்காங்க. லொகேஷன் பாத்தீங்கன்னா பெங்களூர். இது வந்து ஒரு இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி. இது வந்து ஒரு ஃபுல் டைம் இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஸோ நீங்க இப்ப கரண்டா படிச்சுட்டு இருக்கீங்க, ஸ்டூடெண்டா இருக்கீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்க தாராளமா அப்ளை பண்ணலாம். லொகேஷன் பாத்தீங்கன்னா பெங்களூர். அப்படின்னா உங்களுக்கு ஹைபிரிட்ல கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமும் இருக்கும், ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸும் இருக்கும். டியூரேஷன் பாத்தீங்க அப்படின்னா 6 மந்த்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 6 மந்த்ஸுமே வந்து நீங்க பெங்களூர்ல ஹைபிரிட் மோட்ல ஒர்க் பண்ற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை தவிர உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கணும், உங்க குவாலிஃபிகேஷன் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. இதையும் நீங்க கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த ரைட் சைட்ல இங்க இருக்கு இல்லையா, இதை வந்து இந்த டீட்டெயில்ஸ் நீங்க ஃபில் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல உங்க ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர், உங்க அட்ரஸ், இதை தவிர சம் கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருப்பாங்க. இதை எல்லாத்தையும் நீங்க ஃபில் பண்ணிட்டு இந்த இடத்துல சப்மிட் அப்ளிகேஷன் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியதா. ஸோ இப்படிதான் அப்ளை பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ஜாப் பாத்தீங்க அப்படின்னா ப்ராடக்ட் சப்போர்ட் இன்ஜினியருக்காக ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ லொகேஷன் பாத்தீங்க அப்படின்னா குருகிராம். ஸ்கில்ஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நெட்வொர்க்கிங், எஸ்கியூஎல் இதெல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கேட்டகிரி பாத்தீங்க அப்படின்னா அதுவும் ப்ராடக்ட் சப்போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 0 to 1 year வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க ஃப்ரெஷர்ஸா இருந்தாலும் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம், எக்ஸ்பீரியன்ஸ்டா இருந்தாலும் இந்த ஜாபுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். நீங்க எக்ஸ்பீரியன்ஸ்டா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 year ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு பைத்தான்ல நல்ல நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை தவிர கம்பெனி ஓவர்வியூ, ஜாப் டிஸ்கிரிப்ஷன், கம்பெனில இருந்து உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் ப்ரொவைட் பண்றாங்க இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையுமே நீங்க கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு பாத்தீங்க அப்படின்னா இங்க அப்ளை இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல உங்க ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர், உங்க ஜெண்டர், உங்க கண்ட்ரி, சிட்டி, உங்க ரெஸ்யூம் அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் எல்லாத்தையும் நீங்க ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இடத்துல செக் பாக்ஸ் டிக் பண்ணிட்டு இந்த இடத்துல சப்மிட் அப்படின்னு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டேரக்டா சப்மிட் ஆயிடும். ஸோ இப்படிதான் அப்ளை பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ஜாப் பாத்தீங்க அப்படின்னா ட்ரெயினி ஆட்டோமேஷன் இன்ஜினியருக்காக ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ லொகேஷன் பாத்தீங்கன்னா மும்பை. எக்ஸ்பீரியன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 0 to 1 year வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க ஃப்ரெஷர்ஸா இருந்தாலும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம், எக்ஸ்பீரியன்ஸ்டா இருந்தாலும் இந்த ஜாபுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். நீங்க எக்ஸ்பீரியன்ஸ்டா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 year ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓப்பனிங்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 1 ஓப்பனிங் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ குவாலிஃபிகேஷன் பாத்தீங்க அப்படின்னா நீங்க பிஇ, பிடெக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாப்க்கு நீங்க தாராளமா அப்ளை பண்ணலாம். ஸோ இதை தவிர உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கணும், உங்களுக்கு என்னென்ன எதெல்லாம் நாலேஜ் இருக்கணும் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையுமே நீங்க கோ த்ரூ பண்ணிக்கோங்க. குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜாவா, பைத்தான்ல உங்களுக்கு நல்ல நாலேஜ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க செல்ஃப் மோட்டிவேட்டட் பர்சனா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க ஃபிளெக்சிபிள் பர்சனா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க குட் டீம் பிளேயரா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு எக்ஸலன்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்கில்ஸ் குவாலிஃபிகேஷனும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நீங்க டிராவல் பண்றதுக்கு சொல்லியிருக்காங்க கிளைண்ட் லொகேஷனுக்கு. ஸோ இந்த மாதிரி சம் ஸ்கில்ஸ் குவாலிஃபிகேஷன் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே நீங்க கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இதெல்லாமே உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் இந்த ஜாப்க்கு நீங்க அப்ளை பண்ணுங்க. ஸோ இது எப்படி அப்ளை பண்ணணும்னு பாத்தீங்க அப்படின்னா இங்க அப்ளை இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்க லாகின் பண்ணணும் அப்ளை பண்றதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகே கிளிக் பண்ணிக்கோங்க.
ஸோ நீங்க ஆல்ரெடி இந்த கம்பெனி இருந்தீங்க அப்படின்னா டேரக்டா உங்க இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் என்டர் பண்ணி சைன் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்க நியூ யூசரா இருக்கீங்க அப்படின்னா இந்த இடத்துல ரிஜிஸ்டர் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணி அதுக்கப்புறமா நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இப்படிதான் அப்ளை பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ஜாப் பாத்தீங்க அப்படின்னா ட்ரைனிங்காக ஜாப் போஸ்ட் பண்ணிருக்காங்க. லொகேஷன் பாத்தீங்கன்னா பெங்களூர். இது வந்து ஃபுல் டைம் ஜாப் தான். எக்ஸ்பீரியன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 0 to 1 year வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க ஃப்ரெஷர்ஸா இருந்தாலும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸ்டா இருந்தாலும் இந்த ஜாப் நீங்க அப்ளை பண்ணலாம். நீங்க எக்ஸ்பீரியன்ஸ்டா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 year full எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஜாவால உங்களுக்கு ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ், ப்ரோக்ராமிங் கான்செப்ட்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு எக்ஸலன்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சம் ஸ்கில்ஸ் குவாலிஃபிகேஷன்ஸ் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையுமே நீங்க கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அப்ளை நவுன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இப்படி ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல உங்க இமெயில் ஐடி என்டர் பண்ணிட்டு செக் பாக்ஸ் கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகும். ஸோ அங்கே சம் டீடைல்ஸ்லாம் கேட்கும். அது எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டு லாஸ்ட் ஸ்டெப்ல சப்மிட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். ஸோ இந்த 5 ஜாப்ஸ்க்குமே அப்ளை பண்றதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.